இயேசுவின் நாமத்தினால அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் அதில் 5, 6, 7 வசனங்களை நம்ம பார்க்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல் இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் நிறைவேற வேண்டுமானால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். முதலாவது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், இஸ்ரவேலே என் ஜனமே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாய் என்று. கர்த்தர் விழுந்தையோ அந்த இடத்துல நினைவு கூர்ந்து நீ கர்த்தரிடத்துல திரும்பும் போது உன் அக்கிரமத்தை விட்டு நீ மனம் திரும்பி உன் பாவத்தை விட்டு துன்மார்க்கமான காரியங்களை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நீ கர்த்தரிடத்துல திரும்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவ காரியங்களை விட்டு துன்மார்க்கமான காரியங்களை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நீங்க மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவர் உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி உங்களை சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சிநேகிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு பனியை போல இருப்பாராம், அவர் லீலி புஷ்பத்தை போல நம்மளை மலரும்படி செய்வாராம், லீபனோனை போல நம்மளை வேரூன்றி நிற்க செய்வாராம், நம்மளுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும், நம்மளுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும், தானிய விளைச்சல்களை போல நம்ம செழித்திருப்போமா, திராட்சை செடிகளை போல நம்ம படருவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல திரும்புங்க. இந்த மாதத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வசனத்தின் படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.